2026 ஜனவரி நடுப்பகுதியில் இந்திய அரசு அதிக கவனம் செலுத்திய நிர்வாக முன்னுரிமை எது? ஏ பாதுகாப்பு செலவுகள், பி டிஜிட்டல் கவர்னன்ஸ், சி வரி உயர்வு, டி தனியார் மயமாக்கல். ஆன்சர் பி டிஜிட்டல் கவர்னன்ஸ். விக்சித் பாரத் 2047 திட்ட நோக்கத்தின் முக்கிய இலக்கு என்ன? ஏ நடுத்தர வருமான நாடாக மாறுதல், பி தொழில்துறை நாடாக மாறுதல், சி ஏற்றுமதி மைய நாடாக மாறுதல், டி வளர்ந்த நாடாக மாறுதல். ஆன்சர் டி வளர்ந்த நாடாக மாறுதல். 2026 இந்திய அரசு அதிகம் வலியுறுத்தும் நிர்வாக கோட்பாடு எது? ஏ சென்ட்ரலைசேஷன், பி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், சி அத்தாரிட்டேரியனிசம், டி கான்ட்ராக்ட் கவர்னன்ஸ். ஆன்சர் பி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஜனவரி 2026 தேசிய அளவில் அதிகம் பேசப்பட்ட மக்கள் நலத்துறை எது? ஏ சுகாதாரம், பி பாதுகாப்பு, சி வெளிநாட்டு உறவுகள், டி விண்வெளி. ஆன்சர் ஏ சுகாதாரம். ஜனவரி 2026 இந்தியாவில் அதிக முக்கியத்துவம் பெற்ற சமூக இலக்கு எது? ஏ நகரமயமாக்கல், பி பாதுகாப்பு, சி ஏற்றுமதி வளர்ச்சி, டி உள்ளடக்கிய வளர்ச்சி. ஆன்சர் டி உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்திய அரசு 2026 அதிக கவனம் செலுத்தும் சுற்றுச்சூழல் நடவடிக்கை எது? ஏ வன விரிவு, பி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விரிவாக்கம், சி கடல் சுரங்கம், டி அணு சோதனை. ஆன்சர் பி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விரிவாக்கம். இந்தியாவின் தற்போதைய நிர்வாகத்தில் டிரான்ஸ்பரன்சி என்பதன் முக்கியத்துவம் என்ன? ஏ மக்கள் நம்பிக்கை, பி ரகசியம், சி மையப்படுத்துதல், டி கட்டுப்பாடு. ஆன்சர் ஏ மக்கள் நம்பிக்கை. 2026 இந்திய அரசின் முக்கிய சட்டப்பூர்வ முன்னுரிமை எது? ஏ சமூக நல சட்டங்கள், பி தொழிலாளர் பாதுகாப்பு, டி மேற்கண்ட எல்லாம். ஆன்சர் டி மேற்கண்ட எல்லாம். ஜனவரி 2026 தேசிய அளவில் முன்னுரிமை பெற்ற பொருளாதார இலக்கு எது? ஏ நிதி ஒழுக்கம், பி நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, சி நாணய கட்டுப்பாடு, டி இறக்குமதி மாற்றீடு. ஆன்சர் பி நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. இந்திய அரசின் தற்போதைய கொள்கைகளில் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் என்றால் என்ன? ஏ அரசு கட்டுப்பாடு, பி மக்களை மையமாக கொண்ட சேவைகள், சி தனியார் நிர்வாகம், டி இராணுவ நிர்வாகம். ஆன்சர் பி மக்களை மையமாக கொண்ட சேவைகள். 2026 இந்தியாவில் அதிகம் பேசப்பட்ட நிர்வாக சீர்திருத்த கருவி எது? ஏ ஏஐ அண்ட் டேட்டா டிரைவன் டிசிஷன் மேக்கிங், பி பேப்பர் பேஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சி மேனுவல் ஆடிட்ஸ், டி சென்ட்ரல் கமிட்டிஸ். ஆன்சர் ஏ ஏஐ அண்ட் டேட்டா டிரைவன் டிசிஷன் மேக்கிங். 2026 ஜனவரியில் இந்தியாவில் அதிக கவனம் பெற்ற விளையாட்டு நிகழ்ச்சி எது? ஏ ஹாக்கி லீக், பி கிரிக்கெட் தொடர், சி கபடி லீக், டி கால்பந்து லீக். ஆன்சர் பி கிரிக்கெட் தொடர். இந்திய அரசு விளையாட்டு வளர்ச்சிக்காக தொடர்ந்து வலியுறுத்தும் திட்டம் எது? ஏ ஃபிட் இந்தியா, பி கேலோ இந்தியா, சி பிளே இந்தியா, டி யூத் ஸ்போர்ட்ஸ். ஆன்சர் பி கேலோ இந்தியா. 2026 இந்தியா அதிகம் முதலீடு செய்யும் தொழில்நுட்பத்துறை எது? ஏ டெக்ஸ்டைல், பி செமிகண்டக்டர் அண்ட் ஏஐ, சி மைனிங், டி லெதர். Answer B, semiconductor and AI. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay.
Get ready for plier orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmialepi@gmail.com. Thank you for watching this advertisement. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் தற்போதைய நோக்கம் என்ன? ஏ இன்டர்நெட் கட்டுப்பாடு, பி செலவு குறைப்பு, சி வேலை குறைப்பு, டி டெக்னாலஜி எனேபிள்டு கவர்னன்ஸ். ஆன்சர் டி டெக்னாலஜி எனேபிள்டு கவர்னன்ஸ். இந்தியாவில் ஏஐ பயன்பாடு அதிகரிக்கப்படும் முக்கிய துறை எது? ஏ சுற்றுலா, பி சுகாதாரம், சி வனம், டி மீன் வளம். ஆன்சர் பி சுகாதாரம். 2026 இந்திய அரசு ஊக்குவிக்கும் எமர்ஜிங் டெக்னாலஜி எது? ஏ இன்டர்நெட், பி குவாண்டம் கம்ப்யூட்டிங், சி ஃபேக்ஸ், டி பேஜர். ஆன்சர் பி குவாண்டம் கம்ப்யூட்டிங். 2026 இந்தியாவின் மதிப்பிடப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் சுமார் ஏ 5.5%, பி 6%, சி 6.5%, டி 7.5%. ஆன்சர் சி 6.5%. இந்தியாவின் தற்போதைய ஜிடிபி அளவு சுமார் எவ்வளவு? ஏ $3 trillion, பி $3.5 trillion, சி $4 trillion, டி $5 trillion. ஆன்சர் சி $4 trillion. 2026 இந்திய அரசின் பிஸ்கல் பாலிசி கவனம் எதில் உள்ளது? ஏ பற்றாக்குறை விரிவாக்கம், பி கடன் நிலைத்தன்மை, சி இறக்குமதி தடை, டி நாணய மதிப்பிழப்பு. ஆன்சர் பி கடன் நிலைத்தன்மை. இந்திய பொருளாதாரத்தில் சேவைத்துறையின் பங்கு சுமார் எவ்வளவு? ஏ 35%, பி 45%, சி 65%, டி 55%. ஆன்சர் டி 55%. 2026 இந்திய அரசு அதிக கவனம் செலுத்தும் சுகாதார முன்னுரிமை எது? ஏ மருத்துவ சுற்றுலா, பி பொது சுகாதார கட்டமைப்பு, சி தனியார் மருத்துவம், டி காப்பீடு மட்டும். ஆன்சர் பி பொது சுகாதார கட்டமைப்பு. தேசிய சுகாதார கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ செலவு குறைப்பு, பி தனியார் ஆதிக்கம், சி நகர சுகாதாரம் மற்றும் டி அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு. ஆன்சர் டி அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு. நேஷனல் யூத் டே இந்தியாவில் எந்த தலைவரின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது? ஏ மகாத்மா காந்தி, பி சுவாமி விவேகானந்தர், சி ஜவஹர்லால் நேரு, டி டாக்டர் அம்பேத்கர். ஆன்சர் பி ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தான் நேஷனல் யூத் டேன்னு நம்ம கொண்டாடுறோம். 2026 இந்தியாவின் கலாச்சார நிகழ்வுகள் அதிகம் வலியுறுத்துவது என்ன? ஏ பாரம்பரிய அண்ட் இளைஞர் பங்கு, பி அரசியல், சி வர்த்தகம், டி பாதுகாப்பு. ஆன்சர் ஏ பாரம்பரிய அண்ட் இளைஞர் பங்கு. ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ பொருளாதார ஒருங்கிணைப்பு, பி தேசிய ஒருமைப்பாடு அண்ட் கலாச்சார ஒருங்கிணைப்பு, சி தொழில்துறை வளர்ச்சி, டி சுற்றுலா. ஆன்சர் பி தேசிய ஒருமைப்பாடு அண்ட் கலாச்சார ஒருங்கிணைப்பு. இந்தியா 2026 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அதிகரிக்க எந்த துறையின் உதவியை பெற்றுள்ளது? ஏ தொழில்நுட்பம், பி கலாச்சாரம், சி நீர்வளம், டி பொருளாதாரம். ஆன்சர் பி கலாச்சாரம். ஜனவரி 9, 2026 அன்று இந்தியாவின் முதல் நேஷனல் இம்ப்ரவைசரி எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது NIDMS தொடங்கிய அமைப்பு எது? ஏ CRPF, பி NSG, சி IB, டி RA. ஆன்சர் பி நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய NSG.
2026 ஜனவரி 5-11க்குள் இந்திய பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக UN டெசா திட்ட இந்திய GDP வளர்ச்சியை எத்தனை சதவீதம் என கணிக்கின்றது? A 5.8%, B 8%, C 7.1%, D 6.6%. ஆன்சர் D 6.6%. 2026 ஜனவரி மாதத்தில் முதல் முறையாக இந்தியா UCI ஸ்டேஜ் ரேஸ் அதாவது பஜாஜ் புனே கிராண்ட் டூரை ஏற்பாடு செய்கின்றது. இதில் எத்தனை நாடுகளின் அணிகள் பங்கேற்கின்றன? A 20க்கும் மேற்பட்ட நாடுகள், B 29 நாடுகள், C 35 நாடுகள், D 50க்கும் மேற்பட்ட நாடுகள். ஆன்சர் C 35 நாடுகள். ICAI இன்டர்மீடியேட்டின் ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் எந்த காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது? A வானிலை, B நிர்வாக பிழை, C தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், D மாணவர் போராட்டம். ஆன்சர் C தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பாகிஸ்தானில் ஏற்பட்ட எந்த எதிர்ப்பு காரணத்தினால் இடைநிறுத்தப்பட்டது? A பொருளாதாரம், B அரசியல் எதிர்ப்புகள், C சுற்றுச்சூழல், D கல்வி பிரச்சனை. ஆன்சர் B அரசியல் எதிர்ப்புகள். ஜனவரி 8-10 இடைவெளியில் கடந்த வாரம் இண்டஸ் ஃபுட் 2026 என்ற உணவு மற்றும் பான தொழிற்சாலை நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? A நியூ டெல்லி, B மும்பை, C கொல்கத்தா, D சென்னை. ஆன்சர் A நியூ டெல்லி. ஜனவரி 9-10க்கு இடையில் நடைபெற்ற விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2026 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? A மும்பை, B நியூ டெல்லி, C பெங்களூரு, D ஹைதராபாத். ஆன்சர் B நியூ டெல்லி. ஜனவரி 10, 2026 அன்று இந்தியன் நேவி எந்த நாட்டின் கடற்கரை பயண பயிற்சி பிரயாணத்தை தொடங்கியது? A சவுத் ஈஸ்ட் ஏசியா, B கல்ஃப் ரீஜியன், C வெஸ்ட் ஆப்பிரிக்கா, D கரீபியன். ஆன்சர் A சவுத் ஈஸ்ட் ஏசியா. 2026 பெங்களூர் ஓபன் டோர்னமெண்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? A பேட்மிண்டன், B டென்னிஸ், C ஹாக்கி, D கபடி. ஆன்சர் A பேட்மிண்டன். 2026 இந்தியா ஓபன் பேட்மிண்டன் நடைபெறும் நகரம் எது? A சென்னை, B மும்பை, C கொல்கத்தா, D நியூ டெல்லி. ஆன்சர் D நியூ டெல்லி. 2026 இந்தியா ஓபன் பேட்மிண்டன் மூலமாக கொடுக்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு? A $7,50,000, B $8,50,000, C $9,50,000, D $10,00,000. ஆன்சர் C $9,50,000. ஜனவரி 11, 2026 இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும் நடந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஹர்ஷித் ராணா எந்த நகரத்தில் தன்னுடைய சிறந்த செயல்திறனை காட்டினார்? A மும்பை, B வடோதரா, C புனே, D அகமதாபாத். ஆன்சர் B வடோதரா. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று A ஆதார், UPI, டிஜி லாக்கர் ஆகியவை இந்தியாவின் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டவை. கூற்று B DPIயின் முக்கிய நோக்கம் அரசு சேவைகளை முழுமையாக தனியார் மயமாக்குவது. ஆப்ஷன் A மட்டும் சரி, ஆப்ஷன் B மட்டும் சரி, ஆப்ஷன் C இரண்டும் சரி, ஆப்ஷன் D இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் A மட்டும் சரி. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த முக்காவாசி கொஸ்டின்கள் கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் UPSC, RRB, SSC உள்ளிட்ட ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வழக்கமா நான் சொன்ன மாதிரி நீங்களே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கோர் போர்டை வச்சு உங்க ஜிகே நாலேஜோட பவரை நீங்களே மெஷர் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கோர் 50% கீழே இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடைய மத்திய மாநில அரசு தேர்வுகள் எழுதுகிற வேலை தேர்வு இளைஞர்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கை ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்களையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாரம் நம்ம அப்லோட் பண்ற வீடியோக்கள் அவங்கள பார்த்து படிக்க சொல்லுங்க. கரெக்டா நம்ம கோர்ஸ்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நாங்க ஒவ்வொரு வாரமும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரை உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை ஜிகே கொஸ்டின்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.